இப்போ ஆல்டர் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து டேபிள செலக்ட் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, இந்த டேபிள செலக்ட் பண்றேன். 3 PM சொல்லிட்டு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 3 PM கொடுக்குறேன். இங்க என்ன எரர் வருது? எரர் படிங்க. ஏன் இந்த எரர் வருது? டேபிள் ஷோ ஆகாம ஏன் இந்த எரர் வருது? யாருக்கு ஆன்சர் தருவீங்க? ஏன் இந்த எரர் வருது? என்ன பண்ணா இந்த எரர் போகும்? பேட்ச் 3 PM நான் வந்து ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகணும். இந்த மாதிரி எரர் வரக்கூடாது. என்ன பண்ணா எனக்கு இந்த எரர் வராது. அந்த டேட்டா பேஸ வந்து யூஸ் பண்ணா எரர் வராது. ஓகே, இப்போ இந்த பேட்ச் 3ன்றது எது உள்ள இருக்கு? சோ இந்த பேட்ச் 3ன்றது எது உள்ள இருக்குன்னு பார்க்கணும். சோ இந்த ஜுக்குன்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? இந்த ஜுக்குன்ற டேட்டாபேஸ்க்குள்ள தான் வந்து இது உள்ள கிரியேட் பண்ணோன்னு எதுல இருக்குன்னு பாக்குறேன். நியூ கிளாஸ் 1 சாரி நியூ கிளாஸ் 1க்குள்ளதான் இந்த டேபிள் பேட்ச் 3ன்றது இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்? இங்க என்ன கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும்? யூஸ் நியூ கிளாஸ் 1. சி நீங்க வந்து சின்டெக்ஸ் நீங்க சொன்னாதான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அதனால சொல்லுங்க. நியூ கிளாஸ் 1 சொல்லிட்டு நீங்க கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா பேஸ் செலக்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க டேபிள நம்ம கால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு 3 PM இருக்கா? 3 PM எடுங்க. சரிங்களா? ஏன்னா வந்து 3 நம்மளுக்கு அது உள்ள வந்து டேட்டாஸ் காட்டுது. குமார் மணி 2 ரோ வந்து நேற்று இன்சர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்டர் கீவேர்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்டரோட சின்டெக்ஸ் பாருங்க. ஆல்டர் பண்ண சரிங்களா? டேபிள் ஆல்டர் பண்ண என்ன டேபிள்? நம்மளோட டேபிள் நேம் என்னதுன்னா பேட்ச் 3 PM. அதுல ஆல்டர் பண்ண அதுல என்ன மாதிரி ஆல்டர் பண்ணணும்? அதாவது வந்து காலம் டிராப் பண்ணணுமா, இல்ல காலம் ஆட் பண்ணணுமா, இல்ல அந்த காலம்ல இருக்கிற அந்த டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணுமா, மாடிஃபை பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. இப்போ நான் மாடிஃபை பண்றேன். எதை மாடிஃபை பண்றேன்? லொகேஷன் டேபிள் வந்து ஆல்ரெடி வேர்கேர் இந்த டேட்டா டைப் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா லைக் வந்து இன்டிஜரா நான் மாத்துறேன், டேட்டா டைப் மாத்துறேன். ஸோ அதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். ஆல்டர் பண்ண ஒரு டேபிள்ல பேட்ச் 3 என்னோட டேபிள் நேம் இருக்கு. அதுல மாடிஃபைன்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. காலம் எல்லாம் மாடிஃபை பண்றேன். காலம் நேம் வந்து லொகேஷன் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லொகேஷன்ன்ற காலம் வந்து வேர்கேர்ல இருந்து இன்டிஜரா மாறிடும். அதாவது ஒரு டெக்ஸ்ட் டேட்டா டைப்ல இருந்து ஒரு நம்பர் டேட்டா டைப்பா அது மாறிடும். சரிங்களா? ஸோ இதுக்குதான் அதோட சின்டெக்ஸ். ஆல்டர் பண்ணும் ஒரு டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்றதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து இந்த லொகேஷன்ன்ற காலமே வேணாம். சரிங்களா? இந்த லொகேஷன்ன்ற காலமே நான் ரிமூவ் பண்றேன் இந்த டேபிள்ல இருந்து. வெறும் இந்த லொகேஷன்ன்ற காலம் அதை எப்படி பண்றேன் அப்படின்னா நான் ஆல்டர் பண்றேன். சரிங்களா? ஆல்டர் பண்றேன். எந்த டேபிள் ஆல்டர் பண்றேன்? டேபிள் பேட்ச் 3ன்ற அந்த டேபிள் ஆல்டர் பண்றேன். நெக்ஸ்ட் டிராப் பண்றேன். டிராப் மீன்ஸ் டெலீட். ஓகேவா? ஸோ டிராப் பண்றேன். காலம் எந்த காலம்? இப்ப நம்ம கிட்ட 4 காலம் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம எந்த காலம் ஸ்பெசிஃபையா சொல்லணும். அப்போ லொகேஷன்ன்ற காலம் இருக்கு, அதை டிராப் பண்ணேன். இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணி நான் ரன் பண்றேன். பாருங்க, அஃபெக்டட் 1 row டூப்ளிகேட் பாடி. இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேட்ச் 3 கொடுக்குறேன். நீங்க கவனிச்சீங்கன்னா லொகேஷன்ன்ற காலம் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணியாச்சு? இந்த ஆல்டர் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு காலம் டிராப் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க இந்த லொகேஷன் தான் கொடுக்கணுமாலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த காலம் நீங்க டிராப் பண்ணணுமோ அந்த காலம் நேம் கொடுத்தா போதும். இந்த சின்டெக்ஸ் படி அது உங்களுக்கு டெலிட் ஆயிடும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு காலம் நியூ ஆட் பண்ணும். அதுக்கு என்ன சின்டெக்ஸ் அப்படின்னா இங்க பாருங்க, ஆல்டர் டேபிள்ல ஆல்டர் பண்ணு. சரிங்களா? டேபிளோட நேம் வந்து பேட்ச் 3. நம்மளோட இந்த டேபிள் நேம் வந்து பேட்ச் 3. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். சரி, ஓகே, ஆட் பண்ணணும் சொல்றீங்க. என்ன ஆட் பண்ணணும்? காலம் ஆட் பண்ண. காலமோட நேமும் டேட்டா டைப் நீங்க கொடுக்குறீங்க. சரிங்களா? இப்போ இந்த டேபிள்ல என்ன எக்ஸ்ட்ரா என்ன காலம் ஆட் ஆகும்? டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் காலம் ஆட் ஆகும். அதோட டேட்டா டைப் என்ன? வேர்கேர்னா அது ஒரு டெக்ஸ்ட். சரிங்களா? நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து 20. ஓகேவா? சோ இங்க பாருங்க, டிபார்ட்மெண்ட் காலம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. பட் ஆனா உள்ள வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா நல் வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகேவா? சோ இதுதான் ஆல்டரோட சின்டெக்ஸ். ஆல்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல நீங்க மாடிஃபை பண்றதுக்கோ, இல்ல அந்த காலம் அந்த செக்ஷன்ல ஏதாவது வந்து டெலிட் பண்றதுக்கோ, இல்ல நியூவா ஆட் பண்றதுக்கோ என்ன யூஸ் பண்றாங்கன்னா இந்த ஆல்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ ஆல்டரோட சின்டெக்ஸ் இதுதான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், ரீநேம்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. ரீநேம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க டேபிள் நேம ரீநேம் பண்ணும். சரிங்களா? லைக் வந்து இப்போ ரீநேம் பாருங்க, ரீநேமோட சின்டெக்ஸ் பாருங்க. ரீநேம் ஸோ டேபிள ரீநேம் பண்ணேன். ஓகேவா? என்ன டேபிள் அப்படின்னா பேட்ச் 3ன்ற இந்த டேபிள பேட்ச் 3 PM நான் மாத்து, அதாவது நேம மாத்துறேன். அதாவது ரீநேம்னு சொல்றாங்க, நேம மாத்துறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பேட்ச் 3 சொல்லிட்டு இந்த டேபிள் நேம் வந்து 3 PM நான் மாடிஃபை பண்றேன், அதாவது மாத்துறேன். அதுக்கு அந்த ரீநேம் சின்டெக்ஸ். ரீநேம் பண்ணேன், டேபிள ரீநேம் பண்ணேன். அந்த டேபிள்ல இருக்க என்ன ஓல்டு நேமோ அந்த ஓல்டு நேம் கொடுத்துட்டு அதை என்னவா கன்வெர்ட் பண்றீங்க? 3 PM மாத்துறீங்க. சரிங்களா? இப்போ நீங்க இதை செலக்ட் பண்ணி நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்போ நீங்க மேல போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் 3 கொடுத்தீங்க அப்படின்னா
பாருங்க, உங்களுக்கு டேபிள் கிளாஸ் 1ல பேட்ச் 3ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேட்டாவும் இல்லைன்னு காட்டுது. அப்ப நான் இங்க என்ன கொடுத்தா எனக்கு அந்த டேட்டா காட்டும்? 3 PM. ஓகேவா? ஸோ 3 PM நான் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அந்த டேட்டா காட்டும். ஏன்னா நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நேம் சேஞ்ச் பண்ணா அந்த நேம் போட்டு தான் கால் பண்ணணும். ஸோ அதுதான். சரி, இங்க கேட்கலாம், இங்கே மாறல அப்படின்னு கேட்டா இங்க ரீஃப்ரெஷ் கொடுத்தா அது மாறும். சரிங்களா? ஒவ்வொரு வாட்டி ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ பேட்ச் 3 PM நீங்க மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான். ஸோ ரீநேம் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு டேபிள் நேம்ல இருந்து இங்க உங்களுக்கு தேவையான உங்க வேற ஏதாவது நேம் மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரீநேம் சின்டெக்ஸா நீங்க கொடுத்து மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இப்போ ட்ரங்கேட். சரிங்களா? இந்த ட்ரங்கேட் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நேற்றே நான் சொன்னேன். ஸோ டிடிஎல் கமாண்ட்ல என்னென்ன இருக்கு? ஸோ கிரியேட், ஆல்டர், டிராப், ட்ரங்கேட், ரீநேம் தான் சொன்னேன். ஓகேவா? அதுல ஸோ ட்ரங்கேட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரங்கேட் அப்படி என்ன பண்ணும்? ஸோ ட்ரங்கேட்டோட சின்டெக்ஸ் பாருங்க. ட்ரங்கேட் டேபிள், டேபிளோட நேம். டேபிளோட நேம் என்ன அப்படின்னா பேட்ச் 3 PM. ஓகேவா? இப்போ நான் இதை கொடுத்த உடனே இந்த டேபிள்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். அதாவது நேம், ஏஜ், சேலரி, டிபார்ட்மெண்ட், அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்கு பாத்தீங்களா டேட்டா, குமாரும், மணி, அவரோட ஏஜ், சேலரி, நல், இது எல்லாமே டிலீட் ஆயிடும். ஓகேவா? அதாவது வந்து ட்ரங்கேட் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கிற எல்லா வேல்யூமே டெலிட் பண்ணும். பட் ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும். அதுதான் இந்த ட்ரங்கேட்டோட சின்டெக்ஸ், ட்ரங்கேட்டோட டெஃபினிஷன். இப்ப பாருங்க, ட்ரங்கேட் பண்ண டேபிள ட்ரங்கேட் பண்ண டேபிளோட நேம் வந்து பேட்ச் 3 PM. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணி நான் ரன் பண்றேன். ஓ, ரன் பண்ணியாச்சா? லைக் வந்து இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட டேபிள் நேம் நான் கால் பண்றேன். பாருங்க, அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கு. ட்ரங்கேட் பண்ணி என்ன ஆச்சு, அது உள்ள இருக்கிற டேட்டா தான் டெலிட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ட்ரங்கேட்டோட சின்டெக்ஸ் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓ, நான் திருப்பி என்ன பண்றேன், வேல்யூஸ் ஆட் பண்றேன், திருப்பி இன்சர்ட் பண்றேன். சரி, ஏன்னா ட்ரங்கேட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணியாச்சு இல்லையா? சோ திருப்பி நான் என்ன பண்றேன், இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? சோ எனக்கு இன்சர்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ நான் பேட்ச் 3 PM நான் கால் பண்றேன். இங்கேயே எரர் வருது, இன்சர்ட் ஆகல. ஏன் எரர் வருது? நான் இதை வந்து இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணேன். பட் ஆனா இங்க எரர் வருது. நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம் சார். அவ்வளவுதான். கரெக்டா. சோ பேட்ச் 3 PM நீங்க மாத்தணும். ஏன்னா நம்ம ரீநேம் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி இதுலயே இங்க பாருங்க, இந்த எரர்லயே உங்களால படிக்க முடியும். டேபிள் நியூ கிளாஸ் 1ல பேட்ச் 3 டஸ் நாட் எக்ஸிஸ்ட், பேட்ச் 3ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ ஓகே, நம்ம நேம் மாத்தியாச்சு, அப்ப நேம் மாத்தணும்னு சொல்லி நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? எரரை படிக்கணும். ஓகேவா? இப்போ 2 ரோ வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? 2 ரோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேட்ச் செலக்ட் ஆஸ் பண்ணி பேட்ச் 3 PM கால் பண்ணினா மறுபடியும் பழைய மாதிரி டேட்டா வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரங்கேட் பார்த்தோம். சரிங்களா? ட்ரங்கேட் பார்த்தோம். இப்போ நான் டிராப் பார்க்க போறேன். சரிங்களா? ஸோ டிராப் என்ன பண்ணும் அப்படின்னா டிராப் டேபிள், டேபிளோட நேம், இதான் சின்டெக்ஸ். ஓகேவா? டிராப் பண்ண எந்த டேபிளோ அந்த டேபிளோட நேமை போட்டு போறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ண போறேன். எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னோட பேட்ச் 3 PM காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, இந்த எரர் கோட்ல என்ன சொல்லுது அப்படின்னா நியூ கிளாஸ் 1ல 3 PM டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது இந்த டிராப் பண்ற சின்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்டையர் டேபிள் அதோட வந்து ஸ்ட்ரக்சரோட டெலிட் பண்ணிடும் இந்த டிராப்போட சின்டெக்ஸ். சரிங்களா? ஸோ டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டேபிள வந்து ஃபுல்லா என்டையர் டேட்டாவும் அதோட ஸ்ட்ரக்சரும் டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிராப் கமெண்ட் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஆனா ட்ரங்கேட் என்ன பண்ணும்? ட்ரங்கேட் என்ன பண்ணும்? உள்ள இருக்க வேல்யூஸ் போட்டு டெலிட் பண்ணும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரங்கேட் அண்ட் டிராப்னு கேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். சரிங்களா? ஸோ ட்ரங்கேட்னா என்ன, அது என்ன பண்ணும்? சரிங்களா? அதே மாதிரி டிராப்னா என்ன, அது என்ன பண்ணும்? சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டிடிஎல் கமாண்ட் பார்த்தாச்சு. சரிங்களா? டிடிஎல் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பார்த்தோம். சரிங்களா? ஆல்டர் பார்த்தோம், டிராப் பார்த்தோம், ட்ரங்கேட் பார்த்தோம், ரீநேம் பார்த்தோம். சரிங்களா? இதோட சின்டெக்ஸ் எல்லாமே ஸோ நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன். நீங்க ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் இருக்கு? நேற்று என்னென்ன கமாண்ட் இருக்குன்னு சொன்னேன்? டிஎம்எல். ஓகேவா? டிஎம்எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா மேனிப்புலேஷன் வச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட டெஃபினேஷன் பாருங்க. டிஎம்எல் இஸ் யூஸ் டு மேனேஜ் அண்ட் மாடிஃபை டேட்டா இன்சைட் a டேபிள். இப்போ டிடிஎல்னா என்ன சொன்னேன்? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் பார்த்தோம் இல்லையா? அது என்ன பண்ணும்? ராஜேஷ், கிருத்திக், வெங்கடேஷ்,
இன்சர்ட் அப்டேட் டெலீட். ஓகே, அதோட டெஃபினிஷன் என்ன? Data நல்லா கவனிங்க. manipulation. இப்ப பாருங்க, இப்போ டிடிஎல் என்ன பண்ணும் அப்படின்னா, சோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றோம், அந்த ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்றோம் அப்படின்னா இந்த டிடிஎல் கமாண்ட் யூஸ் ஆகும். ஆனா இப்ப நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து டிஎம்எல் என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா, டிஎம்எல் யூஸ் டு மேனேஜ் அண்ட் மாடிஃபை டேட்டா இன்சைட் டேபிள். ஒரு டேபிள்ல டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டா, அதாவது உள்ள இருக்கிற டேட்டால நீங்க ஏதாச்சும் ஒரு மாடிஃபையோ இல்ல அப்டேட்டோ பண்றீங்க அப்படின்னா அதுக்குதான் இந்த டிஎம்எல் கமாண்ட். ஸோ டிஎம்எல்னா டேட்டா மேனிபுலேட் பண்றது, அதாவது டேட்டாவை என்ன பண்றது, மேனிபுலேட் பண்றது. ஓகேவா? சோ இப்ப கவனிங்க, ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர்ல இருக்காது, இது வந்து ஒரு டேட்டால ஒர்க் பண்றது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த டிஎம்எல் கமாண்ட். ஸோ இதுல என்னென்ன கீவேர்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட். சரிங்களா? ஸோ ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்சர்ட் கீவேர்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், யூஸ் ஜுக்குன்றதை நான் கால் பண்றேன். சரிங்களா? ஸோ நீங்க எந்த டேபிள் வேணா நீங்க வந்து டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் ஜுக்குன்ற டேபிள்ல ஸோ கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். பட் ஆனா கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள் வந்து ஆல்ரெடி எனக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. நான் இப்ப என்ன பண்ணணும், அதை டெலிட் பண்ணணும். ஸோ டிராப் டேபிள். ஸோ ஒரே நேம்ல 2 டேபிள் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், கிரியேட். ஸோ கிரியேட் டேபிள். நீங்க கிரியேட் நார்மல் கிரியேட் சின்டெக்ஸ் தான். கிரியேட் டேபிள். ஸோ டேபிளோட நேம் வந்து கஸ்டமர். ஓகேவா? ஸோ நேம் அதே மாதிரிதான் உங்களுக்கு ஐடி இன்டிஜர். ஸோ பிரைமரி, இந்த பிரைமரி கீ இது வருது பாத்தீங்களா? ஸோ இந்த பிரைமரி கீயை இப்போதைக்கு நீங்க வந்து பார்க்காதீங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை பார்க்காதீங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த பிரைமரி கீனா என்னன்னு சொல்லிட்டு நான் நடத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டியதுன்னா ஐடி இன்டிஜர் அதோட டேட்டா டைப், நேம் அதோட டேட்டா டைப். சரிங்களா? சிட்டி அதோட டேட்டா டைப். ஓகேவா? மொத்தம் எத்தனை காலமா கிரியேட் பண்ணியிருக்கோம்? காலம் கிரியேட் பண்ணு, 3 காலம். ஓகேவா? சோ இப்போ செலக்ட் ஆஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஐடி, நேம், சிட்டின்னு சொல்லிட்டு 3 காலம்ஸ் என்னால பார்க்க முடியுது. ஓகேவா? இப்போ நான் இது உள்ள வேல்யூஸ் இன்சர்ட் பண்றேன். சோ இந்த இன்சர்ட் கீவேர்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வேல்யூஸ் இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, லைக் வந்து இப்போ இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள இன்சர்ட் பண்ண என்ன வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும், ஐடியில 1 அருண்னு சொல்லிட்டு நான் ரன் பண்ணிருக்கேன். இப்ப இது ரன் பண்ணா எனக்கு ரன் ஆகுமா இல்ல எரர் வருமா? ஐடியா இருக்கா? ரன் ஆகுமா இல்ல எரர் வரும்? உங்களுக்கு எரர் வரும். என்ன எரர் வரும்னா, காலம் கவுண்ட் டஸ் நாட் மேட்ச் வேல்யூ கவுண்ட் அட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னா என்ன மீனிங்? ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? லாஜிக்கா யோசிச்சிங்க. இங்க வந்து இந்த ஒண்ணுமே இல்ல, இந்த கொரியும் நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வந்து அவ்வளவுதான். அதாவது இங்க காலம் கவுண்ட் வந்து 3 இருக்கு. பட் ஆனா நீங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணிருக்கிறது 2 தான் பாஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ 2 பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1ன்றத இப்போ நீங்க கரெக்டா 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணீங்கன்னா அது கரெக்டா 3 வேல்யூஸ்ல 3 இது அசைன் பண்ணிக்கும். பட் ஆனா நீங்க 2 கொடுக்குறீங்க. பட் ஆனா காலம் 3 இருக்கு அப்படின்னா ஸோ இந்த 1 வந்து எது உள்ள ஆட் பண்ணணும், ஐடி உள்ள ஆட் பண்ணணுமா இல்ல வந்து நேம்ல ஆட் பண்ணணுமா இல்ல சிட்டில ஆட் பண்ணணுமா, அது கன்ஃபியூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த நேம் தான். ஸோ அப்போ நீங்க நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்றீங்களா பாத்தீங்களா, அது வந்து 3 கேரக்டர் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இங்க வந்து என்ன பண்றேன், சிட்டி வர இடத்துல நான் சென்னைன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் வேல்யூஸ்ல ஐடி 1 அருண் வந்து, அப்புறம் ஒரு நேம் வந்து அருண், லொகேஷன் வந்து சென்னை. ஓகேவா? ஸோ இப்போ இதை கொடுத்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரன் ஆகும். இப்போ எந்த எரரும் காட்டாது. ஏன்னா 3 நம்பர் ஆஃப் காலம் வந்து கவுண்ட் 3 இருக்கு, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 3 இருக்கு. பட் நீங்க கேட்கலாம், பட் ஆனா இப்போ 2 வேல்யூஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணணும் இல்ல 1 வேல்யூஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால பண்ண முடியும்.
சரிங்களா? அது எப்படி பண்றதுன்னா அதுக்கு வேற சின்டெக்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ இது வந்து இது ஒரு மெத்தடு சரிங்களா, இன்சர்ட் பண்றது இது ஒரு மெத்தடு சரிங்களா. இது வந்து நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் வேல்யூஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது இன்சர்ட் ஆகும் ப்ராப்ளமே இல்லாம. இப்போ நீங்க கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் காட்டும், ஐடின்ற வர இடத்துல 1, நேம்னு வர இடத்துல அருண், சிட்டின்னு வர இடத்துல சென்னைன்னு காட்டும். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இன்சர்ட். இப்ப இதோட கமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நான் பர்டிகுலர் காலமை மென்ஷன் பண்ணி கவனிங்க, பர்டிகுலர் காலமை மென்ஷன் பண்ணி நான் வேல்யூஸ் அசைன் பண்றேன் சரிங்களா. இன்சர்ட் இன்டு நீ வேல்யூஸை இன்சர்ட் பண்ண, கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள் இன்சர்ட் பண்ண, காலம் வந்து கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள்ல காலம் 3 காலம் இருக்கு. நான் வந்து ஸ்பெசிஃபை காலம் நான் கொடுக்குறேன், ஐடி, நேம் அண்ட் அதுக்குள்ள, அதாவது ஐடியிலையும் நான் இப்ப கொடுக்க போற வேல்யூ வந்து ஐடியிலையும் நேம்ல மட்டும் தான் அசைன் பண்ணணும். ஓகேவா? வேல்யூஸ் அப்போ இந்த சிட்டின்ற காலம் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இப்ப பாருங்க, இப்ப வேல்யூஸை நான் பாஸ் பண்றேன். என்ன வேல்யூஸ் அப்படின்னா 106 அண்ட் மணி. 106 வந்து அப்ப எங்க போகும், எந்த காலமுக்கு போகும்? ஐடி ஐடி. ஐடி. மணின்றவங்களுக்கு மணி வந்து எந்த காலமுக்கு போவாரு? நேம். அப்போ சிட்டின்ற காலமுக்கு நம்ம இங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணல, அப்போ அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல் வேல்யூ ஷோ ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்றேன். நீங்க பர்டிகுலர் காலமை இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியும் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண முடியும். பட் சின்டெக்ஸ் வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணணும் அந்த காலமை சரிங்களா. இப்போ உங்களுக்கு எந்த எரரும் வராது. இப்போ நீங்க வந்து செலக்ட் ஆஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஸோ ஐடி வர இடத்துல 106ம் நேம் வர இடத்துல மணியும் சிட்டின் வர இடத்துல எதுவுமே பாஸ் ஆகும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா நல் வேல்யூ ஷோ ஆகும். இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸை மென்ஷன் பண்ணியும் நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் காலம்ஸை மென்ஷன் பண்ணியும் என்ன பண்ணலாம், வேல்யூஸை பாஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 இன்சர்ட் மெத்தட் இருக்கு. ஸோ இது கேபிட்டல் இங்க பாருங்க, இன்சர்ட் வந்து இங்க இன்சர்ட் ஸ்மால்ல கொடுத்துருக்கேன், இங்க கேபிட்டல்ல கொடுக்குறேன். அது நீங்க உங்க இஷ்டம் தான், அப்பர் கேஸ்ல இருக்கலாம் லோவர் கேஸ்ல இருக்கலாம் சரிங்களா. ரெண்டுமே வந்து சின்டெக்ஸ் தான், அதனால ஒன்றும் இது இல்லை. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தாச்சு அப்படின்னா இன்சர்ட் கீவேர்ட் பார்த்தாச்சு, இன்சர்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ல அடுத்து என்ன கீவேர்ட் இருக்குன்னா அப்டேட் சரிங்களா. இப்ப அப்டேட்னா என்ன, அப்டேட் என்ன பண்ணுது சரிங்களா, ஒண்ணுமே இல்லை. கவனிங்க, மாடிஃபை எக்ஸிஸ்டிங் டேட்டா. அப்டேட் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்டேட்டோட டெஃபினிஷன் அப்படின்னா மாடிஃபை எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஆல்ரெடி நீங்க டேட்டா வச்சிருக்கீங்க, அந்த டேட்டால ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த அப்டேட்ன்ற கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதோட சின்டாக்ஸ் பாருங்க. அப்டேட் நல்லா கவனிங்க, இது ஈஸியா தான் இருக்கும். அப்டேட் கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள் அப்டேட் பண்ணு. இந்த டேபிள் நேம் என்ன, கஸ்டமர்ஸ். அந்த டேபிள அப்டேட் பண்ண. இப்போ என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். செட் பண்ணு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா சிட்டின்ற காலம் வந்து சென்னையா இருக்கும், ஈக்குவல் டு சென்னையா இருக்கும் சரிங்களா. அதாவது வந்து என்ன அப்டேட் பண்ணும் அப்படின்னா சிட்டின்ற காலத்தை சென்னையா அப்டேட் பண்ணும். ஓகேவா? பட் ஆனா இந்த சிட்டின்ற காலத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க சிட்டின்ற காலத்துல? இந்த டேபிள்லயே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்களா? இப்போ 2 பேர்ல இருக்காங்க. நீங்க சிட்டின்ற காலத்துலயும் அப்ப 2 பேர் தான் இருப்பாங்க. அப்ப யாருக்கு அப்டேட் பண்ண சொல்றீங்க? அருணுக்கு அப்டேட் பண்ண சொல்றீங்களா அந்த சென்னைய, இல்ல வந்து மணிக்கு அப்டேட் பண்ண சொல்றீங்களான்னு கேட்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்க என்ன பண்றேன், ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். வேர் ஐடி யாருக்கு வந்து 102 இருக்கோ அவங்களுக்கு சென்னையை அசைன் பண்ணு, சென்னையை அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப யாருக்கு சென்னை அப்டேட் ஆவாரு? ஐடி 102 இருக்கிறவங்க. யார் 102ல? சாரி 102ன்ற பாருங்க, 106 சாரி 102ல யாருமே இல்லை, 106. ஓகேவா? ஏன்னா மணியோட ஐடி 106 தானே. ஸோ இப்போ வந்து யாருக்கு வந்து அசைன் ஆவார்னா மணிக்கு தான் அசைன் ஆவார் சரிங்களா. இப்போ நான் அதை ரன் பண்ற பாருங்க. ஸோ எனக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கஸ்டமர்ஸ் டேபிள பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு மணின்னு வர்றதுக்கு நல் இருந்துச்சு, இப்போ சென்னை அப்டேட் ஆயிடுச்சா? இந்த குறி புரிஞ்சுதா உங்களுக்கு? ராஜேஷ், வெங்கடேஷ், விக்னேஷ் அண்ட் பவித்ரா. எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். லைக் வந்து இப்போ மணி இருக்கு பாத்தீங்களா,
ஸோ இந்த மணியை தூக்கிட்டு நான் ராமன் இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும்னா எனக்கு என்ன சிண்டெக்ஸ் நான் இங்க எழுதுறோம், இது அப்படியே நான் மாடிஃபை பண்ணி நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுக்குறேன். இங்க இந்த சிண்டெக்ஸ்ல நான் என்ன சிண்டெக்ஸ் கொடுத்தா மணின்னு வர இடத்துல எனக்கு ராமன் நான் சொன்ன நேம் வரும். என்ன மாத்தலாம்? சிட்டியை நேமா மாத்தணும் சார். சிட்டியை நேமா மாத்தணும். சரி, மாத்தியாச்சு. சென்னைய மணியா மாத்தணும். மணி இல்ல, ராம். நான் கேட்டது ராம் தானே. சரி, ராம் மாத்தியாச்சு. வேற ஐடி ஈக்குவல் டு 1. ஐடிசி ஈக்குவல் டு 1. நான் வந்து மணிக்கு தானே கேட்டேன். மணியோட ஐடி 106 தானே, இதுக்கு 1 போகுது. ஓகே ஓகே. 106 சாரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் ரன் ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமர்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா மணின்னு வர இடத்துல ராம்னு அப்டேட் ஆயிட்டாரு. ஸோ ஆல்ரெடி இல்லாத வேல்யூ உங்களால அப்டேட் பண்ண முடியுது, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ என்ன பண்ண முடியுது, உங்களால அப்டேட் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ இந்த வேற ஐடி தான் நான் கால் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்க சிட்டி கூட இங்க மென்ஷன் பண்ணி சிட்டி வந்து யாருக்கு சென்னையா இருக்கோ அவங்களுக்கு இந்த ஒன்னா. ஆனா இப்போ நீங்க வந்து நான் ஏன் இங்க ஐடி ஸ்பெசிஃபை பண்றேன், ஏன் இங்க வந்து நான் நேம் கூட மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? இப்போ லைக் வந்து நேமை கூட இங்க மென்ஷன் பண்ணலாம், இல்ல சிட்டியை கூட மென்ஷன் பண்ணலாம். நான் ஏன் ஐடி வந்து கொடுக்குறேன் இந்த இடத்துல? சிட்டி நேம்லாம் வந்து பிகாஸ் ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். அவ்வளவுதான். அதாவது வந்து இப்போ ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஆபீஸ் இருக்குன்னா அந்த ஆபீஸ்ல நிறைய பேர் ஒரே நேம்ல இருப்பாங்க. நான் சப்போஸ் இங்க வந்து நேமை மென்ஷன் பண்ணி யாரெல்லாம் நேம் வந்து அருணா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன்னா, அருண் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த சேஞ்சஸ் நடந்துடும். அப்போ வந்து ஒரு தப்பான டேட்டாவை இன்சர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? அப்டேட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த டேட்டா என்டையர் டேபிளுமே தப்பான ஒரு டேட்டாவா ஆயிடும். சரிங்களா? அதனால எப்பவுமே அப்டேட் பண்ணும் போது நீங்க இந்த இடத்துல எந்த வேல்யூ யூனிக்கா இருக்கோ அந்த வேல்யூ வச்சு அந்த வேல்யூ எப்பவுமே இப்பவும் இந்த வேர் கிளாஸ்க்கு அப்புறம் கண்டிஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க யூனிக் வேல்யூஸை வச்சுதான் நீங்க அப்டேட் பண்ணணும். சப்போஸ் நீங்க டூப்ளிகேட் டேட்டா இங்க வச்சீங்க அப்படின்னா அது யாரெல்லாம் வந்து அருண் இருக்கா இல்லையா, சென்னை லொகேஷன்ல யாருக்கெல்லாம் சென்னை இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேட்டா அப்டேட் ஆகிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அதனால இப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால அப்டேட் பண்ணும்போது கண்டிஷன் நீங்க யூனிக் பேஸ் பண்ணி தான் நீங்க அப்டேட் பண்ணுவாங்க டேபிள்ல. இப்போ வந்து 2 டேட்டா இருக்கு அதனால ப்ராப்ளம் இல்லை, பட் ஒரு 1000+ டேட்டா இருக்குன்னா அப்போ நீங்க வந்து கொலாப்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ கீழே வாங்க. நெக்ஸ்ட் டெலிட். சரிங்களா? ஸோ டெலிட்டோட சின்டெக்ஸ் என்னன்னா டெலிட் ஃப்ரம். ஸோ டெலிட் பண்ண ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து டெலிட் பண்ண அப்படின்னா கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள வந்து டெலிட் பண்ணு. ஓகேவா? ஸோ வேர் வந்து யாருக்கு எம்ப்ளாயி ஐடி வந்து 2ஆ இருக்கோ அவரோட என்டையர் டேட்டாவும் எனக்கு டெலிட் பண்ணும். அப்ப யாரோட டேட்டா இங்க டெலிட் ஆகும்? இதை ரன் பண்ணா யாரோட டேட்டா மட்டும் எனக்கு டெலிட் ஆகும்? யாருமே டெலீட் ஆகாது. 106 சார் அது ஐடி. ஸோ சாரி 106ஆ? சரி, இப்போ வந்து யார் டேட்டா 106ஓட அந்த ரோ மட்டும் எனக்கு டெலிட் ஆகும். ஏன்னா யாருக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி 6 இருக்காங்களோ அவங்களோட அந்த டேட்டா அந்த ரோ வந்து எனக்கு டெலிட் ஆகும். சரிங்களா? அப்போ டெலிட்டோட வந்து சிண்டெக்ஸ் என்னன்னா ரிமூவ் டேட்டா பர்டிகுலர் ரோவை கால் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த டெலிட் சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க 106ன்றது போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த டெலிட் கமாண்ட். ஓகேவா? ஸோ டிஎம்எல்ல அவ்வளவுதான் கமாண்ட். டிஎம்எல்ல என்னென்ன கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு லைக் வந்து அப்டேட் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டெலிட் கமாண்ட் பார்த்துருக்கோம். இப்போ நீங்க ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருங்க. நான் ஒரு மீட்டிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இது பண்ணிட்டு இருங்க. மேபி நான் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னா சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஒன்றும் இல்லை, நீங்க பண்ணிட்டு இருங்க. ஸோ இன்னைக்கு அப்படி வந்து ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக முடியல அப்படின்னா நான் இன்னைக்கான எடுக்கிற ஹவர்ஸை நான் நாளைக்கு காம்பன்சேட் பண்றேன். லைக் வந்து நான் 4:30க்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஓகேவா? மேபி நான் வரல, நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வரலன்னா ஓகே. சரிங்களா? நான் நாளைக்கு காம்பன்சேட் பண்றேன். மேக்ஸிமம் நான் சீக்கிரமா முடிச்சுட்டு வர பாக்குறேன். ஓகேவா? கேக்குதா? யார் லெஃப்ட் ஆயிடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நான் ஓகே சார்.